பிறரன்பே இறை அன்பு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிறரன்பே இறை அன்பு. 1 யோவான் 4:20 வாசிக்கிறோம். கண்ணால் காணும் மனிதனை அன்பு செய்ய முடியாதபடி கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. பிறர் அன்புதான், பிறர் அன்பில்தான் இறை அன்பு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 வாசிக்கிறோம். நான் தூய ஆவியின் வழியாக வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட ஆவியானவரை வழங்கியிருக்கிறேன், உள்ளத்தை கொடுத்திருக்கிறேன். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே. அப்போ அவர் கொடுக்கப்பட்ட உள்ளம் எப்படிப்பட்டன்னா, பாவம் செய்யாதபடி கட்டுப்பாடு கொண்ட உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய திருவுளத்தை நேற்று நிறைவேற்றுவதற்கான வல்லமை உள்ள உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றும் மேலாக அன்பு நிறைந்த உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். பிறரை அன்பு செய்யும்படியாக, பிறரை மன்னிக்கும்படியாக, பிறரை ஏற்றுக்கொள்ளும்படியாக, நமக்குள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, பிறரை புறக்கணிக்காதபடி அரவணைக்கும்படியான அன்பு உள்ளத்தை கொடுத்திருக்கிறார். யோவான் நற்செய்தி 14:23 வாசிக்கிறோம். ஒருவன் எனக்கு அன்பு செய்தால் என் வார்த்தையை கேட்பான். ஆக கொடுக்கப்பட்ட படிப்பினைகள் இப்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்ற பொழுது என்னிடத்தில் இறையன்பு இருக்கிறது. இறையன்பின் வழியாக பிறர் அன்பை நாம் வெளிப்படுத்த முடியும். ஏனெனில் ரோமர் 5:5 பிரகாரம் கடவுள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக நம்முடைய இருதயங்களில் அவர் அன்பை ஊற்றுகிறார். எதற்கு? பிறர் அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டுவதற்காக. ஆக பிறர் அன்பில்தான் இறையன்பு இருக்கிறது. பிறரன்பை ஒதுக்கிவிட்டு வெறும் இறையன்பில் வாழ முடியாது. பிறரன்பின் வழியாகத்தான் இறையன்பை இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். ஆக பிறரை அன்பு செய்து இறையன்பில் நிலைத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.